நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதி முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இம்மாதம் வெளியாகும் குரூப் 1 தேர்வு முடிவுகள், வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை தொடக்கம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இளநிலை உதவியாளர், தட்டச்சர், விஏஓ உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்றது. இத்தேர்வுக்கு சுமார் 13,89,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 11,48,000 பேர் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் இந்த தேர்வுக்கான முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியாகும் என தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. அதேபோல குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகளை இம்மாதம் வெளியிட தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. வருவாய் கோட்டாட்சியர், டிஎஸ்பி, வணிகவரி உதவி ஆணையர் உள்ளிட்ட உயர் பதவிக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு கடந்த ஜூன் 15ஆம் தேதி நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் சுமார் 2.5 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதிய நிலையில் இம்மாதம் முடிவுகள் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டுள்ள வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையில் தூத்துக்குடி மற்றும் அருகில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். வின்ஃபாஸ்ட் ஆலையை திறந்து வைத்த முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற டிப்ளமோ பொறியாளர்களுக்கு வின்ஃபாஸ்ட் ஆலையில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்தியாவோட மொத்த மின் வாகன உற்பத்தியில 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருந்து தான் உற்பத்தி ஆகுது. தமிழ்நாடு தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல்னு நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். இந்நாள் தென் மாவட்டங்களுடைய ஒரு பொன்னாள். இதுதான் தமிழ்நாட்டுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு அத்தாட்சி. கிட்டத்தட்ட 80 முதல் 90 விழுக்காடு பணியாளர்களை தூத்துக்குடி மற்றும் பக்கத்து மாவட்டங்களில் இருந்து தான் இந்த நிறுவனம் பணியமர்த்த போறாங்க. இந்த ஆலை மூலமாக தமிழ்நாட்டுக்கும் வியட்நாமுக்கும் இடையே வர்த்தக உறவு மேம்படும் என்று மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்ப துறைகளிலும் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் முதலீடு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். காரைக்குடியில் நகை வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்க நகை வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையை சேர்ந்தவர் தங்க நகை வியாபாரி விஜயராஜா. இவர் காரைக்குடியில் உள்ள நகை கடைகளுக்கு நகை விற்பனை செய்து வருவதை வழக்கமாக வைத்துள்ளார். அந்த வகையில் நேற்று மதுரையிலிருந்து 1.5 கிலோ தங்க நகைகளுடன் பேருந்தில் காரைக்குடிக்கு சென்றார். காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கி சிவம் திரையரங்கு அருகே சாலையில் நடந்து சென்ற போது அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் விஜயராஜாவிடமிருந்த தங்க நகைகளை வழிப்பறி செய்துவிட்டு தப்பினர். தகவல் அறிந்து வந்த உதவி காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் புனியா தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மாவட்ட எல்லை பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மின்சார இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்த போது திடீரென தீப்பற்றி எரிந்த பதைபதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை. மன்னார்குடியைச் சேர்ந்தவர் செல்போன் கடை உரிமையாளர் தங்கமணி. இவர் கோமாக்கி நிறுவனத்தின் மின்சார இருசக்கர வாகனத்தை 4 ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறார். நேற்று இரவு தனது கடை வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்த போது புகை வந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த தங்கமணி உடனடியாக வாகனத்தை விட்டு கீழே இறங்கினார். சிறிது நேரத்தில் வாகனத்தில் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. அருகிலிருந்த நபர் ஒருவர் தீயணைப்பு கருவி மூலம் தீயை அணைத்தார். எனினும் மின்சார இருசக்கர வாகனம் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கடன் தொல்லையால் 3 பெண் குழந்தைகளை வெட்டி கொன்றுவிட்டு லாரி ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வேம்பாக்கவுண்டனூரைச் சேர்ந்த கோவிந்தராஜ், பாரதி தம்பதியினருக்கு மகன் மற்றும் 3 பெண் குழந்தைகள் இருந்தனர். கோவிந்தராஜ் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இவர் குடும்ப செலவுக்காக கடன் வாங்கியதாக தெரிகிறது. கடனை திருப்பி செலுத்த முடியாததால் மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கோவிந்தராஜ் தனது மனைவி மற்றும் 11 வயது மகனை தனி அறையில் வைத்து பூட்டிவிட்டு 10 வயது மகள் பிரணீதா, 9 வயது மகள் ரித்திகா ஸ்ரீ, 6 வயது மகள் தேவிஸ்ரீயை கொடுவாளால் கொடூரமாக வெட்டி கொன்றார். தொடர்ந்து தானும் தற்கொலை செய்து கொண்டார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் 4 பேரின் சடலங்களை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கோவிந்தராஜின் மனைவி மற்றும் மகனை மீட்டு விசாரித்து வருகின்றனர்.
தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தேசிய தலைவராக விளங்கிய காமராஜரை திட்டமிட்டு திமுக அவமானப்படுத்தியதாகவும் 70 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தில் திமுகவிற்கு இடமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி நெல்லை மாவட்டம் நான்குநேரியை அடுத்த களக்காடு பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் வறட்சி, புயல், கொரோனா என எக்காலத்திலும் விலைவாசி உயரவில்லை என்றார். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதில் 10% அறிவிப்புகளால் இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனால் முதலமைச்சர் எல்லா இடத்திலும் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்கார். திமுக ஆட்சி அமைத்து 50 மாதங்களான நிலையில் நில அபகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்கள் அதிகரித்ததாக கூறினார். உங்களுடைய அமைச்சர் மீது பல வழக்கு வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் கடுமையா விமர்சனம் செய்யறாங்க திமுக அமைச்சர் மீது. தேச தலைவர்களை அதிமுக கௌரவித்த போது காமராஜரை திமுக திட்டமிட்டு அவமானப்படுத்தியதை மன்னிக்க முடியாத செயல் என்றார். முன்னதாக நெல்லை பாளையங்கோட்டையில் கொட்டும் மழையிலும் இபிஎஸ், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரம் மேற்கொண்டனர். துரைமுருகன் அமைச்சராக இருந்த காலத்தில் பாலாற்றில் ஒரு தடுப்பணையாவது கட்டியது உண்டா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பிய நிலையில் 5 இடங்களில் அணை கட்டப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன் மீது ஒரு சிறிய பாசமழையை பொழிந்துவிட்டு அதே வேகத்தில் தான் அமைச்சராக இருந்து ஆற்றிய பணிகள் குறித்து விவரம் தெரியாமல் தன்னுடைய அமைச்சர் பணியை கொச்சைப்படுத்தி குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பதாக கூறியுள்ளார். கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்திலும் தற்போது மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் காலத்திலும் இந்த துறைக்கு அமைச்சராக தான் இருக்கும்போது பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணைகள் குறித்த விவரங்களை பட்டியலிட்டுள்ளார். அதன்படி இறையங்காடு, பொய்கை, சேன்பாக்கம், அரும்பருத்தி, திருப்பார்கடல் பகுதிகளில் தடுப்பணை கட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதேபோல கவுண்டன்யா நதியின் குறுக்கே ஜங்காலப்பள்ளி, செதுக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் தடுப்பணைகளை கட்டியுள்ளதாகவும் இந்த ஆண்டு அம்பலூர், பாப்பனப்பள்ளி, செங்குனிக்குப்பம், அம்முண்டி, வெப்பாளை ஆகிய இடங்களில் தடுப்பணை பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அன்புமணிக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் என்றும் இனிமேலாவது பேசுவதற்கு முன்பாக யாராவது விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டு சரியான புள்ளி விவரத்துடன் பேசுவது நல்லது என்றும் அமைச்சர் துரைமுருகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நாளைய முதலமைச்சர் பாளையங்கோட்டையில் இங்கு நிற்கிறார். இன்றைக்கு பாளையங்கோட்டை, நாளைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும். பாளையங்கோட்டையில் நடைபெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விடுத்த கோரிக்கைதான் இது. என்றைக்கு தேர்தல் வருகிறதோ அன்று ஆட்சி மாற்றம் நிகழும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஒரு புரட்சி தமிழரின் புரட்சி பயணம் புயலாய் உருவாகியது என்ற பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இவர் புயலாக உருவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விடியாத அரசு. தினசரி பாலியல் பலாத்காரம், தினசரி வன்கொடுமைகள், தினசரி படுகொலைகள், சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை தமிழகத்தில். தமிழ்நாடு அரசு மத்திய அரசுடன் கைகோர்த்து நின்றால்தான் மாநிலத்திற்கான நிதியை பெற முடியும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். ரஷ்யாவில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மாணவர் கிஷோர் சரவணனை உடனடியாக மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும் என 68 எம்பிக்கள் கையெழுத்திட்ட மனுவை பிரதமர் மோடியிடம் மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ வழங்கினார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் சரவணன் என்பவர் மருத்துவ கல்வி பயில கடந்த 2023ஆம் ஆண்டு ரஷ்யா சென்றார். பின்னர் கிஷோர் அங்கு ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பின்னர் அவரை கட்டாயப்படுத்தி உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட வைத்துள்ளதாகவும் அவரது பெற்றோருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மருத்துவ மாணவர் கிஷோர் சரவணனை பாதுகாப்பாக மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும் என மத்திய அரசுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த மதிமுக எம்பியும் மதிமுக முதன்மைச் செயலாளருமான துரை வைகோ கடலூர் மாணவரை மீட்க வலியுறுத்தி 68 எம்பிக்கள் கையெழுத்திட்ட மனுவை வழங்கினார். இந்த கிஷோர் சரவணன் பொறுத்தவரை அவர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி ரஷ்யா அந்த ராணுவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவருக்கு என்னன்னா அடிச்சிருக்காங்க, மனரீதியாக துன்புறுத்திருக்காங்க. அவர்கிட்ட இருந்து சில கையெழுத்துகள் வாங்கிட்டு
2 வாரமா அவருக்கு கடுமையான அந்த ராணுவ பயிற்சி, ஆயுத பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. மனுவை பெற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் பேருந்து பயண கட்டணத்தை உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த கட்டண உயர்வு பொதுமக்களின் துயரத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் எந்த இடத்திலும் தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும்படி ஆணையிடவில்லை என்றும், மாறாக இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழு சம்பந்தப்பட்டவர்களின் கருத்துக்களை கேட்டு முடிவு செய்யலாம் என்றுதான் கூறியுள்ளது என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1200 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக நீதி சார்ந்த விவகாரங்களில் அக்கறை காட்டாத தமிழ்நாடு அரசு தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் விஷயத்தில் மட்டும் அவசரம் காட்டுவதன் மூலம் முதலாளித்துவ முகத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது என்று விமர்சித்துள்ளார். மக்களின் நலன் காப்பதுதான் அரசின் கடமை என்றும், இதை உணர்ந்து தமிழ்நாட்டில் தனியார் பேருந்துகளின் பயண கட்டணத்தை உயர்த்த அனுமதி அளிக்கும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ராகுல் காந்தியை சாடிய உச்சநீதிமன்றம், வட மாநிலங்களை புரட்டி போட்ட வெள்ளம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மறைந்த ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரனின் உடலுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவரான ஷிபு சோரன் 1972ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை தொடங்கினார். 2000ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான பிறகு அந்த மாநிலத்தின் முக்கிய தலைவராக வலம் வந்த ஷிபு சோரன் 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் 8 முறை மக்களவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். 2005ஆம் ஆண்டில் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஷிபு சோரன் பொறுப்பேற்றார். 3 முறை அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதும் ஒரு முறை கூட அவர் 5 ஆண்டுகளுக்கு முழுமையாக அந்த பதவியில் நீடிக்கவில்லை. நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ஷிபு சோரன் டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி திங்கட்கிழமை காலை உயிரிழந்தார். அவரது உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஷிபு சோரனின் மகனும் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சருமான ஹேமந்த் சோரனுக்கு அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். இதேபோன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஆதிவாசி மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக உழைத்தவர் ஷிபு சோரன் என்றும், மாநில சுயாட்சிக்கும் சமூக நீதிக்காகவும் பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய நிலத்தை சீனா ஆக்கிரமித்ததாக கூறிய நிலையில், நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இவ்வாறு பேசியிருக்க மாட்டீர்கள் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை உச்சநீதிமன்றம் காட்டமாக விமர்சித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சீனா ஆக்கிரமித்த நிலையில் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இதன் மூலம் இந்திய ராணுவத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக ராகுல் காந்திக்கு கடந்த பிப்ரவரி மாதத்தில் லக்னோ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. இதனை ரத்து செய்ய கோரி ராகுல் காந்தி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திபான்கர் தத்தா தலைமையிலான அமர்வு, இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பை சீனா ஆக்கிரமித்தது என்று ராகுல் காந்திக்கு எப்படி தெரியும் என கேள்வி எழுப்பியது. இந்திய நிலப்பகுதியை சீனா ஆக்கிரமித்ததற்கான ஆதாரங்கள் உங்களிடம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இதனை நாடாளுமன்றத்தில் பேசாமல் சமூக வலைதளங்களில் பதிவு செய்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் இவ்வாறு பேசியிருக்க மாட்டீர்கள் என்றும் குறிப்பிட்டனர். இதனையடுத்து லக்னோ நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்மனுதாரர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. வடமாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் தொடர் மழையால் அசன் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள தப்கேஸ்வர மகாதேவ் கோவில் மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்தபடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கனமழையால் முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பிரயாக்ராஜ் பகுதியில் கங்கை நதியில் தண்ணீர் அபாயக்கட்டத்தை தாண்டி பாய்ந்தோடுவதால் தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதேபோன்று வாரணாசியில் கங்கை நதிக்கரையோரம் உள்ள ஏராளமான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. அயோத்தியில் சரையு நதி மற்றும் வருணா நதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடகாவில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 38 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்குதல், போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அங்கீகரித்து சம ஊதியம் வழங்குதல், போக்குவரத்து கழகங்களை தனியார்மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஏற்கனவே கர்நாடக அரசுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தொழிற்சங்கங்களுடன் முதலமைச்சர் சித்தராமையா பேச்சுவார்த்தை நடத்தினார். இது தோல்வியில் முடிந்ததை அடுத்து இன்று திட்டமிட்டபடி போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் பெங்களூரு, ஹூப்ளி உட்பட மாநிலம் முழுவதும் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். We are facing very much problem. We do not have buses also. We are struggling very much. We are facing very lot of. We are not getting even private buses also. So we are thinking about to buy our own vehicles from our places. கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாடு உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஹொசூரிலிருந்து பெங்களூரு செல்லும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுகின்றன. எஸ்எஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்படாது என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் லெபார்டரி அசிஸ்டன்ட், டெபுட்டி ரேஞ்சர், அப்பர் டிவிஷன் கிளர்க் உள்ளிட்ட பணிகளுக்கு ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை பல கட்டங்களாக தேர்வுகளை நடத்தியது. 142 மையங்களில் கணினி வழியாக நடைபெற்ற இந்த தேர்வின் போது தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக பலர் தேர்வுகளை எழுத முடியாமல் போனது. எனவே முழு தேர்வையும் ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்வு நடத்த கோரி வட மாநிலங்களில் தேர்வர்கள் போராட்டம் நடத்தினர். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தேர்வாணைய தலைவர் கோபாலகிருஷ்ணன், எஸ்எஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்படாது என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்வு தொடர்பான தரவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக மறு தேர்வு நடத்தப்படும் எனவும் கூறினார். டிராவில் முடிந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட், ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்த மத்திய அரசு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரை சமன் செய்தது. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகிய மூத்த வீரர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் 2-1 என இங்கிலாந்து முன்னிலை வகித்த நிலையில் கடைசி டெஸ்ட் போட்டி கடந்த 31ஆம் தேதி லண்டன் ஓவல் மைதானத்தில் தொடங்கியது. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 224 ரன்களும் இங்கிலாந்து 247 ரன்களும் எடுத்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வாலின் சதத்தால் இந்திய அணி 396 ரன்கள் எடுத்த நிலையில் 374 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இங்கிலாந்து விளையாடியது. 4வது நாளான ஞாயிற்றுக்கிழமை இங்கிலாந்து வீரர்கள் ஹேரி ப்ரூக், ஜோ ரூட் சதமடிக்க வெற்றியை நோக்கி நகர்ந்தது. எனினும் இரு வீரர்களும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்த நிலையில் ஆட்டம் இந்தியா பக்கம் திரும்பியது. கடைசி நாளான திங்களன்று 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 339 ரன்கள் என்ற நிலையில் இங்கிலாந்து ஆட்டத்தை தொடர்ந்தது. மைதானம் முழுவதும் ரசிகர்கள் நிரம்பி வழிந்த நிலையில் இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினர். 357 ரன்களில் 9 விக்கெட்டுகளை இங்கிலாந்து இழந்த நிலையில் தோள்பட்டை காயம் காரணமாக கையில் கட்டுடன் இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வோக்ஸ் களமிறங்கினார். ஒற்றை கையுடன் ஆட வேண்டும் என்பதால் மறுமுனையில் இருந்த அட்கின்சன் மட்டுமே பேட்டிங் செய்யும் வகையில் இருவரும் விளையாடினர். எனினும் அட்கின்சனை வெளியேற்றி இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்தது. 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியாவின் முகமது சிராஜ் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்திய கேப்டன் கில்லும் இங்கிலாந்தின் ஹாரி ப்ரூக்கும் தொடர் நாயகர்களாக தேர்வு செய்யப்பட்டனர்.
இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். பரஸ்பர வரி விதிப்பு முறையில் இந்தியாவிற்கு 26% இறக்குமதி வரியை அறிவித்த ட்ரம்ப் அமெரிக்காவின் விடுதலை நாளை முன்னிட்டு 1% குறைத்து 25% நிர்ணயம் செய்தார். அதன்படி இந்தியாவிற்கான 25% இறக்குமதி வரி நடவடிக்கை வரும் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவிடமிருந்து ராணுவ ஆயுதங்களையும் கச்சா எண்ணெயையும் வாங்கினால் ஏற்கனவே உள்ள வரியுடன் கூடுதல் வரி விதிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிப்பது குறித்து ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவதோடு மட்டுமல்லாது அதில் பெரும் பகுதியை சந்தையில் விற்று அதிக லாபமும் பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் போரால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை எனவும் இந்த காரணத்திற்காக இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிக்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்தியா குறிவைக்கப்படுவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைன் போருக்கு பிறகு உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்கா இந்தியாவின் இத்தகைய இறக்குமதிகளை தீவிரமாக ஊக்குவித்ததாக தெரிவித்துள்ளது. இந்தியாவின் இறக்குமதிகள் இந்திய நுகர்வோருக்கு மலிவு விலையில் எரிசக்தியை வழங்குவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை எனவும் இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகளே ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுடன் 67.5 பில்லியன் யூரோ அளவிலான பொருட்களின் இருதரப்பு வர்த்தகத்தை மேற்கொண்டதாகவும் அமெரிக்காவும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு தேவையான பல்லேடியம் உரங்கள் மற்றும் ரசாயனங்கள் ஆகியவற்றை ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்து வருவதையும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவை மட்டும் குறிவைப்பது நியாயமற்றது எனவும் தேச நலனையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அரசு மேற்கொள்ளும் எனவும் மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது. பள்ளத்தாக்கில் தவறி விழுந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து சீனாவில் மீட்பு குழுவினர் ஒத்திகையில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. சீனாவின் கியாங்ஜியாங் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் மீட்பு குழுவினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். பள்ளத்தாக்கில் ஒருவர் தவறி விழுந்ததாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து மீட்பு குழுவினர் அங்கு விரைந்து செல்வது போன்றும் ஆங்கில எழுத்தான டி வடிவிலான முறையில் மீட்பு பணியில் ஈடுபடுவது போன்றும் ஒத்திகை நடத்தினர். இரண்டு மலை சிகரங்களை இணைக்கும் விதமாக அமைக்கப்பட்ட இரும்பு கம்பியாலான பாலத்தில் இருந்து கயிறு கட்டி கீழே இறங்கிய மீட்பு குழுவினர் பள்ளத்தாக்கில் விழுந்ததாக கருதப்பட்டவரை வெற்றிகரமாக மீட்டு வந்தனர். எல்லை பகுதியில் ஒளிபரப்பப்படும் வடகொரியாவிற்கு எதிரான பரப்புரையை கைவிடுவதாக தென்கொரியா அறிவித்துள்ளது. வடகொரியா தென்கொரியா இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் வடகொரியா அவ்வப்போது ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனை நடத்தி வருவதால் கொரிய தீபகற்பத்தில் அசாதாரண சூழல் நிலவுகிறது. அண்மையில் தென்கொரியா நாட்டிற்குள் பலூன்கள் மூலம் குப்பைகளை வடகொரியா கொட்டியது. இதற்கு பழிவாங்கும் விதமாக எல்லையில் ராட்சத ஒலிபெருக்கிகளை வைத்து வடகொரியாவிற்கு எதிராக பிரச்சாரங்களை தென்கொரியா ஒளிபரப்பியது. பகல் நேரத்தில் 10 கிலோமீட்டர் மற்றும் இரவில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடகொரிய நகரங்கள் வரை இந்த ஒலிபெருக்கி பரப்புரை எட்டியது. இதன் காரணமாக இரு நாடுகளிடையே மேலும் பதற்றம் அதிகரித்தது. இந்நிலையில் வடகொரியாவுடனான உறவை மேம்படுத்தவும் அமைதியை ஊக்குவிக்கவும் எல்லை பகுதியில் ஒளிபரப்பப்படும் வடகொரிய எதிர்ப்பு பரப்புரையை கைவிடுவதாக தென்கொரியா அறிவித்துள்ளது. எல்லை பகுதியில் உள்ள ஒலிபெருக்குகளை அகற்றுவதால் ராணுவத்தின் தயார் நிலையில் எந்த பின்னடைவும் இருக்காது என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது. உலகில் பல்வேறு நாடுகளிடையே மோதல் போக்கு அதிகரித்து வரும் சூழலில் பரம எதிரியான வடகொரியாவுடன் தென்கொரியா மென்மையான போக்கை கையாள தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை மீரா மிதுனை கைது செய்து வரும் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த காவல்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டதாக நடிகை மீரா மிதுன், அவரது நண்பர் சாம் அபிஷேக் ஆகியோருக்கு எதிராக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அப்போது நடிகை மீரா மிதுன், சாம் அபிஷேக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில்
நிலையில் மீரா மிதுன் ஆஜராகாததால் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்நிலையில் தலைமறைவாக உள்ள மீரா மிதுன் டெல்லியில் சுற்றித் திரிவதாகவும் அவரை மீட்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி மீரா மிதுனின் தாய் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் டெல்லியில் உள்ள சட்டப்பணிகள் ஆணைய குழுவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு டெல்லி போலீசாரால் பிடிக்கப்பட்ட மீரா மிதுன் அங்குள்ள அரசு காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி டெல்லி காப்பகத்தில் உள்ள மீரா மிதுனை கைது செய்து வரும் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். ஒரு கதை கேட்க சொல்ல வரும்போது நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் பட்ஜெட் 100 கோடியில சொல்லுங்கிற கதை சொல்றதுக்கு வர, ஆனா பட்ஜெட்ல 100 கோடி சொல்ல வர்றதா என்னன்னா, இவரோட காம்படிஷனா இவர் நினைக்கிற ஆள் 100 கோடியில இருக்காரு அவரு. அப்போ நான் அவரை மாதிரி என்னோட படம் வேணும். முதல்ல கதையை கேட்போம், அந்த கதைக்கு 100 கோடி செலவு பண்ணா பரவாயில்ல, அது உங்க இஷ்டம். அது மாதிரி கதைகள் இருந்தா பரவாயில்ல. ஆனா கதை சொல்ல வரும்போது 100 கோடியில கதை சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தா அது சரியா வராது. திரைப்படத்தின் பட்ஜெட்டை முன்னணி நடிகர்கள் முடிவு செய்யும் விதத்தை தான் இப்படி விமர்சித்தார் பெப்சி அமைப்பின் தலைவர் RK செல்வமணி. போகி திரைப்படத்தின் விழாவில் பங்கேற்ற அவர், பட்ஜெட் வெற்றியை கொடுக்காது, நல்ல கதைதான் வெற்றியை கொடுக்கும் என்றார். நல்ல படத்தை நல்ல கதையை கொடுக்க வேண்டும் என நடிகர்கள் நினைப்பதில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். இந்த போக்கால் தான் தமிழ் சினிமா சீரழிந்த நிலையில் இருப்பதாக அவர் விமர்சித்தார்.